ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம RFID யூஸ் பண்ணி டோர் லாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். Arduino Nano 16x2 LCD, RFID, அது கூட RFID tag, RFID card, Servo Motor, 3 push button, buzzer, 10K potentiometer. சர்க்கியூட் டயக்ராமும் Arduinoக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு பிரெட் போர்டு எடுத்துக்கோங்க, அதில் Arduino கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எல்சிடி எடுத்துக்கோங்க. எல்சிடி நம்ம Arduinoக்கு கனெக்ட் பண்ணணும். கனெக்ஷன்ஸ் இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன், அதை பார்த்து பண்ணிக்கோங்க. அடுத்தது RFID எடுத்துக்கோங்க. RFID நம்ம Arduinoக்கு கனெக்ட் பண்ணணும். கனெக்ஷன்ஸ் ஸ்க்ரீனில் காட்டுறேன், அதை பார்த்து பண்ணிக்கோங்க. அடுத்தது சர்வோ மோட்டர் எடுத்துக்கோங்க. சர்வோ மோட்டரில் ப்ரௌன் ஒயர் இருக்கும், அதை Arduinoவில் GND பின் இருக்கும், கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சர்வோ மோட்டரில் ரெட் ஒயர் இருக்கும், இதை Arduinoவில் 5 வோல்ட் பின் இருக்கும், கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சர்வோ மோட்டரில் எல்லோ ஒயர் இருக்கும், இந்த ஒயர் Arduinoவில் D3 பின் இருக்கும், கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பஸர் எடுத்துக்கோங்க. பஸரில் பாசிட்டிவ் பின் இருக்கும், அதை Arduinoவில் A1 பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பஸரில் நெகட்டிவ் இருக்கும், அது Arduinoவில் கிரவுண்ட் பின் இருக்கும், கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3 புஷ் பட்டனை பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. புஷ் பட்டனில் இந்த சைடில் 2 பின் இருக்கா. ஃபஸ்ட்டு பின்னை Arduinoவில் இருக்க 5 வோல்ட் பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பின்னை Arduinoவில் இருக்க A2 பின் இருக்கும், கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த புஷ் பட்டனில் இந்த சைடில் ஃபஸ்ட்டு பின்னை Arduinoவில் இருக்க 5 வோல்ட் பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பின்னை Arduinoவில் இருக்க A3 பின் இருக்கும், கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த புஷ் பட்டனில் இந்த சைடில் ஃபஸ்ட்டு பின் இருக்கும், அது Arduinoவில் இருக்க 5 வோல்ட் பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பின்னை Arduinoவில் இருக்க A4 பின்னுக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா கனெக்ஷனும் முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம Arduinoக்கு ப்ரோக்ராம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு Arduinoவை சிஸ்டமுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் RFID லைப்ரரி இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டோன்னே Arduino சாஃப்ட்வேரில் ஸ்கெட்ச் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே இன்க்ளூட் லைப்ரரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஆட் ஜிப் லைப்ரரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ண RFID லைப்ரரியை அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணிடலாம். இப்போது சீரியல் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது RFID மாடியூலில் RFID டேகை ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம சீரியல் மானிட்டரில் ஒரு 8 டிஜிட் யூனிக் கோடு வருது, அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு சீரியல் மானிட்டர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரோக்ராம் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே சேஞ்ச் யுவர் UID இருக்கா, இதில் 8 டிஜிட் யூனிக் கோட் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட யூனிக் கோடை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணிடலாம். இப்போ அப்லோடிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ராஜெக்டோட ஒர்க்கிங் பார்க்கலாம். இப்போ நான் இந்த RFID டேக் யூஸ் பண்ணி இந்த டோர் திறக்க போகிறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் உள்ளே போயிட்டேன். இப்போ இந்த டோரை க்ளோஸ் பண்ணணும். இந்த 3 புஷ் பட்டன் இருக்குல்ல, இதில் இந்த புஷ் பட்டன் டோர் அவுட் சைடில் இருக்கும், இந்த 2 புஷ் பட்டன் டோர் இன்சைடில் இருக்கும். இப்போ இந்த டோரை க்ளோஸ் பண்ணணும்னா இந்த புஷ் பட்டன் அமைக்கி க்ளோஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் வெளியே வரணும், அதனால் நான் இந்த புஷ் பட்டன் அமைக்கி நான் வெளியே வந்துட்டேன். இப்போ நான் வெளியிலேருந்து டோர் க்ளோஸ் பண்ணணும், அதனால் நான் இந்த புஷ் பட்டன் அமைக்கி வெளியிருந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். என்கிட்ட வேறு RFID கார்டு இருக்குது, இதை வச்சு இந்த டோரை திறக்க முடியும் பார்க்கலாம். நம்மளால் டோரை திறக்க முடியல, ஏன்னா நம்ம போன RFID டேக்கை வச்சுன்னா டோர் திறக்கிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கரெக்டான RFID டேக்கை வச்சு டோர் ஓப்பனாக பார்க்கலாம். இப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிக்கலன்னா ஏன் இப்படி கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ இம்ப்ரூவ் பண்ணி போடலாம். உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் தமிழில் தேவைப்படுது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கும் கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ தேங்க்ஸ், சந்திப்போம்.